அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு கிளாஸ் 20th டே. ஸோ ரெஸ்டோரேஷன் ரைட்டர்ஸ் பார்ட் 3 இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரெஸ்டோரேஷன்ஸ் பீரியட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேலேருந்து நம்ம இதான் சொல்லிட்டு இருக்கோம். ட்ரைடன்லேருந்து அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்பியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்டோரேஷன் பொறுத்த வரைக்கும் ரீஸ்டோர், சரிங்களா? மீண்டும் பழைய விஷயங்கள் பழைய நிலைமைக்கு வர்ற மாதிரி ஒரு கான்செப்ட். காமன்வெல்த் காலகட்டத்தில் அல்லது ரூல் ஆஃப் ரம் அல்லது ஆலிவர் கிராமனுடைய தலைமையில் பியூரிட்டன் ஆட்சி காலம் நடைபெற்றது 1649 1660 வரைக்கும், சரிங்களா? இந்த காலகட்டத்தை நம்ம காமன்வெல்த் பீரியட் அல்லது ரூல் ஆஃப் ரம் அல்லது பியூரிட்டானிசம் ஏஜ் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த காலகட்டத்தில் பியூரிட்டானிசம் அப்படிங்கிறது ரிலீஜியஸ்ல ரொம்ப பியூரா இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், கடவுள் சொன்ன விஷயங்களை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும், பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அது மட்டும்தான் நமக்கு வேத வாக்கு அப்படிங்கிற மாதிரி எதெல்லாம் அவங்க சாத்தானுடைய வடிவமாக பார்த்தாங்க அப்படின்னா இந்த நாடகங்கள், விளையாட்டுகள் இதெல்லாம் சாத்தானுடைய வடிவமாக பார்த்தாங்க, சரிங்களா? இது டெவில், சாட்டன் அப்படின்னு பார்த்தாங்க. அதனால எந்த எழுத்து வடிவமும் இல்ல நாடகமும் தியேட்டர்ல பெரிய அளவுல அரங்கேற்றப்படலை. ஒரு ரொம்ப ஸ்டாப்பா இருந்தது எல்லா விஷயங்களும். இந்த ரெஸ்டோரேஷன் பீரியட்ல எல்லாம் திரும்பி வருது. ஆனா கொஞ்சம் குழப்பம் நிறைஞ்சதா வருது. பார்த்தோம் வல்காரிட்டி நிறைஞ்ச டிராமாஸ் வந்து எங்க இருந்தது அப்படின்னா ரெஸ்டோரேஷன் டிராமாஸ்ல காமெடி ஆஃப் மேனர்ஸ் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மைனர் ரைட்டர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரெஸ்டோரேஷன் பீரியடை ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். கொஞ்சம் மைனர் ரைட்டர்ஸ் தான். நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் அவே நம்ம ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி அல்லது ஏஜ் ஆஃப் ரீசன், ஏஜ் ஆஃப் அகஸ்டன்ஸ் அல்லது நியோ கிளாசிக்கல் பீரியட் என்று அழைக்கப்படக்கூடிய ஏஜ் ஆஃப் போப்புக்கு நம்ம நாளைக்கு போயிடுவோம், சரிங்களா? ஸ்ட்ரைட் அவே போப்பை பார்த்துருவோம் நாளைக்கு. ஸோ இன்னைக்கு ரெஸ்டோரேஷன் ரைட்டர் பார்ட் 3. ஜார்ஜ் எதர்ஸ், ஓகேங்களா? ஜார்ஜ் எதர்ஸ் 1636 to 1691 பா, சரிங்களா? டிராமாட்டிஸ்ட். பெரும்பாலும் டிராமாட்டிஸ்ட் அண்ட் பொயட் பார்ப்போம். 1-2 நாவலிஸ்டும் இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. மைனர் எல்லாருமே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பெரிய அப்பாட் ஆகிறான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒர்க் வந்து நமக்கு பழைய கேள்விகளை கேட்ட மாதிரி இருக்குது. அதனால இதையும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பாத்திர வேண்டியது, சரிங்களா? டிராமாட்டிஸ்ட். ரெஸ்டோரேஷனுக்கு அப்புறம் இவர் எழுதுற ஒரு ஒர்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. இந்த ஒர்க் பாருங்க, த காமிக்கல் ரிவெஞ்ச் ஆர் லவ் இன் அ டப், லவ் இன் அ டேல் ஆஃப் அ டப் அப்படிங்கிற ஒர்க் யாருடையதுப்பா? ரைட் ஆன்சர், அ டேல் ஆஃப் அ டப். காமிக்கல் ரிவெஞ்ச் ஆர் லவ் இன் அ டப். காமிக்கல் ரிவெஞ்சனுடைய சப்டைட்டில் கொடுங்கன்னு கேட்பாங்க. லவ் இன் அ டப். நான் இப்ப கேட்ட கேள்வி a tale of a tub அப்படிங்கிறது யாருடைய ஒர்க்? ஓகே, 1664ல இந்த ஒர்க் வெளி வருதுப்பா. ஓகே ஃபைன். இது இந்த காமிக்கல் ரிவெஞ்ச் எதை சுத்தி பிளாட் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கப்பல்ஸ், சரிங்களா? பியூஃபோர்ட் கிராஷியானா அண்ட் ப்ரூஸ் ஏர்லியா, இந்த ரெண்டு கப்பல்ஸை சுத்தி நடக்கக்கூடிய கதை தான் த காமிக்கல் ரிவெஞ்ச். ரெண்டுமே கான்ட்ரவர்ஷியலா இருக்கு பாருங்க. அதாவது இது என்ன சொல்லுவோம்னா இதுக்கு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பா. ரைட் ஆன்சர். இது காமிக்கல் ரிவெஞ்ச். ரெண்டுக்குமே ஒன்றும் ஒரு சம்மந்தம் கிடையாது. ரிவெஞ்ச்னா பழி வாங்குறது திரும்பி, காமிக்கல்னா ரொம்ப காமெடியா, இதுக்கும் ஒரு சென்ஸே இல்லை. ரெண்டு எதிரெதிர் பதங்கள். இப்படி எதிரெதிர் பதங்கள் சேர்ந்து இருந்தா அது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பா? சம்டைம்ஸ் நம்ம இப்படி சொல்லுவோம், பிளடி ஸ்வீட், பிளடி ஸ்வீட். சம்டைம்ஸ் மை சார், ஒரு சார், his name is ரசல் ராஜ். ஓகே, அவர் யூஸ் டு சே இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்க்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஹாப்பிலி மேரிட். ஓகே, ஹாப்பிலி மேரிட். he used to say happily married அப்படிங்கிற ஒரு பதத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். என்ன அப்படின்னா இதுக்கும் சம்மந்தமே கிடையாதான். ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கும் செகண்ட் வார்த்தைக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்ப ரெண்டு சம்மந்தம் இல்லாத வார்த்தைகளை பக்கத்துல வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னங்கிறத நீங்க சொல்லணும், ரைட்? அடுத்தது இவருடைய பிளே, லாஸ்ட் பிளே பாத்துங்க, த மேன் ஆஃப் மோட் ஆர் சர் ஃபாப்லிங் ஃபிளட்டர். த மேன் ஆஃப் மோட் ஆர் சர் ஃபாப்லிங் ஃபிளட்டர் 1676. முதல் பிளே பாருங்க 1664, 1676. இதுவும் காமெடி ஆஃப் மேனர்ஸ். காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ்க்கு யாருப்பா ஃபேமஸ்? எலிசபெத் தியேட்டர்ல ஒரு நபர் வந்து காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். யாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? சரி, இதனுடைய கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா டோரிமெண்ட், அவர் தான் வந்து மெயின் கேரக்டர். அப்புறம் இதுல இருக்கக்கூடிய ஒரு மார்ஜினல் கேரக்டர் பாத்தீங்கன்னா சர் ஃபாப்லிங். ஏன் இந்த ரெண்டு கேரக்டர் மட்டும் இம்பார்ட்டண்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒர்க்ல இருக்கக்கூடிய ப்ரொட்டகனிஸ்ட கொஸ்டினா கேட்பாங்க. நேம் த ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் த ஒர்க், த மேன் ஆஃப் மோட் அப்படிங்கறத கேட்கலாம். அதாவது ரொம்ப மைனர் ரைட்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒர்க்ல இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர், அதுல இருக்கிறதுலயே கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர்,
யாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இயாகோ அப்பியர் இன் த பிளே அப்படின்னு கேட்பாங்க. அவருடைய ஷேக்ஸ்பியருடைய எல்லா ஒர்க்லயும் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர்ஸ் எங்க இருக்கிறாங்களோ அதை பர்டிகுலரா கொஸ்டின்ல கேட்பாங்க. ஹூ இஸ் த மோட்டிவ்லெஸ் வில்லன் இன் ஷேக்ஸ்பியர், அவர் மேலதான் போடும். ஆனா அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸ் கிடையாது. யாகோ. ஓகே ஃபைன். யாகோ எந்த பிளேலப்பா வருவாரு? ஆன்சர் மீ. அடுத்தது பாருங்க, இவங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க, ஒப்ரா பென். ஓகேங்களா? ஒப்ரா பென் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபைன் உமன் ரைட்டர். ஓகேங்களா? ஒரு பெண் எழுத்தாளர், பெண் நாவலிஸ்ட் கூட நீங்க அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, ப்ரொஃபஷனல் உமன் ரைட்டர், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பார்க்கக்கூடிய ஒரு ரைட்டர். சரிங்களா? 19 பிளே எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? எத்தனை பிளே? 19 பிளே எழுதியிருக்கிறாங்க. பாருங்க, ஷீ இஸ் நோன் அஸ் ஏஜென்ட் 160. ஏன் இவங்களுக்கு அந்த ஏஜென்ட் 160 அப்படிங்கிற மாதிரி பேர் கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க ஒர்க் பண்ணது பாத்தீங்கன்னா ஸ்பை. சார்ல்ஸ் டூக்கு ஸ்பையா ஒர்க் பண்ணாங்க. இதே மாதிரி எலிசபெத்தன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரைட்டர், ஒரு பிளே ரைட்டர் வந்து ஸ்பையா வேலை பார்த்தாரு. அவரை போட்டு தள்ளிடுவாங்க. யாருப்பா அது? எலிசபெத்தன் கவர்மெண்ட்டுக்கு ஒருத்தர் ஸ்பையா வேலை பார்த்தாரு. அவர் ரொம்ப படிப்பு படிச்சவர். அவரை என்ன பண்ணிட்டாங்க? போட்டு தள்ளிட்டாங்க. சீக்கிரம் சின்ன வயசுல இறந்து போயிருவாரு. ஆனா கொஞ்சம் முக்கியமான ஒர்க், இங்கிலீஷ் ரைட்டிங்ஸ்னுடைய, இங்கிலீஷ் லிட்டரேச்சர்னுடைய ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி அப்படின்னு அவரை நாம் அழைப்போம். இங்கிலீஷ் ட்ராஜடி அதனுடைய ஃபாதர்னு நம்ம அவரை அழைப்போம். யாருன்னு கண்டுபிடிங்க. ஓகே, சார்ல்ஸ் செகண்ட் வந்து இவங்களை அப்ரா பென்னை ஒரு ஏஜெண்டா, ஒரு ஸ்பையா போட்டிருக்காங்க. அதனால இவங்களை வந்து ஏஜென்ட் 160 அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். சரிங்களா? இவங்களை பத்தின குறிப்புகள் எதுல இருக்குன்னா, விர்ஜினியா உல்ஃப்னுடைய ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் அப்படிங்கிற ஒர்க்ல ஆப்ரா பென்னை பத்தின ரெஃபரன்ஸை விர்ஜினியா உல்ஃப் கொடுக்குறாங்க. ஓகே, அவங்களுடைய கடைசி காலகட்டம் எங்க இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா ஈஸ்ட் கிளாய்ஸ்டர், இதான் அவங்களை அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஈஸ்ட் கிளாய்ஸ்டர். அவங்களுடைய மிக ஃபேமஸான ஒர்க்கு உரோனோக்கா. உரோனோக்கா, அந்த பேர் தான் வித்தியாசமா இருக்கும். ஆனா ரொம்ப நல்ல ஒர்க்கு. காமெடி ஆஃப் மேனர்ஸ் தான் இதுலயும் நீங்க பார்க்க முடியும். ஓகே, உரோனோக்கா. இதுல கேள்வி கேட்டிருக்காங்க நெட் எக்ஸாமினேஷன்ல. இப்போ 2022, 23 சமீபத்தில் நடந்த நெட் எக்ஸாமினேஷன்ல இது ஒரோனோக்கோல இருந்து கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு நான் ஃப்ரைடே வந்து நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்ப்போம் இல்லைங்களா? அப்ப ரெஸ்டோரேஷன் ரைட்டர்ஸ்ல இருந்து நம்ம இந்த ஒரோனோக்கோவுடைய கொஸ்டின் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, ஆப்ரா பென் gives herself the position of narrator. இவங்க தான் இதுல நரேட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க இந்த ஒரோனோக்கோல. ரைட். இவங்களுடைய மத்த இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் பாருங்க. போஸ்ட் மேரேஜ், தி அமோரஸ் பிரின்ஸ். அமோரஸ்னா என்ன மீனிங்? நிறைய வாட்டி பார்த்துட்டோம். தி டச் லவர், அப்டிலேசர், தி ரோவர் பார்ட் 1 and 2, ரவுண்ட் ஹெட்ஸ். இங்கே சிவில் வார் பத்தி தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பாக்குறதுல நிறைய இடங்கள்ல சிவில் வார் பத்தினது இருக்கும். சிவில் வார்னா என்ன அப்படிங்கிறத தயவு செய்து நீங்க சோஷியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து படிங்க. அதுல சிவில் வார் பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும். அதுல ரவுண்ட் ஹெட்ஸ்னா என்ன? ரவுண்ட் ஹெட்ஸ், ராயலிஸ்ட், பார்லிமெண்டேரியன்ஸ், விக்ஸ், டோரிஸ், இந்த மாதிரி டேர்ம்ஸ்னுடைய மீனிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவன் எதிரிகள், எவன் ரைவல்ஸா இருந்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஒரோனோக்கா சம்மரி படிக்கணும். கூட அடுத்ததான் நீங்க படிக்க வேண்டிய சம்மரி தி எம்பரர் ஆஃப் மூன். தி எம்பரர் ஆஃப் தி மூன், இதுவும் முக்கியமான ஒரு ஒர்க். ஜஸ்ட் ரீட் த சம்மரி. ஓகே, தி எம்பரர் ஆஃப் தி மூன். லவ் லெட்டர்ஸ் பிட்வீன் அ நோபல் மேன் அண்ட் ஹிஸ் சிஸ்டர். ஃபைன். ஸ்ட்ரைட் அவே நம்ம ஒரோனோக்கா வச்சு லைட்டா பார்க்கலாம். இந்த ஒரோனோக்கா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லேவ் சிஸ்டத்தை வந்து இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல அறிமுகப்படுத்தின ஒரு ஒர்க்னு சொல்லலாம். நம்ம இப்போ வந்து கொலோனியலிசம், போஸ்ட் கொலோனியலிசம் அப்படிங்கிறத பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு போஸ்ட் கொலோனியல் ஒர்க் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பொறுத்தவரையிலும் பின் காலனியத்துவம். காலனியத்துவம் நம்ம நாட்டை விட்டு போயிடுச்சுது, ஏகாதிபத்தியத்தை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் இன்னும் காமன்வெல்த் நாடுகள்ல, நாம இந்தியா, அப்புறம் பாகிஸ்தான், சைனா, அப்புறம் ஆப்பிரிக்கா, கனடா, இந்த மாதிரி காமன்வெல்த் நாடுகள்ல இன்றைக்கும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அவனுடைய சிஸ்டத்தை தான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய தடவை நம்ம ஒர்க்ல பேசிட்டோம். அப்படி இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல வந்து ஒரே ஒர்க் பாத்தீங்கன்னா முதல் தடவை வந்தது ஒரோனோக்கோ. சரிங்களா? 1688. கண்டிப்பா கொஞ்சம் டீப்பாவே படிச்சு வைங்க. சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு தியரி பாயிண்ட் ஆஃப் வியூலயும் ஒரு கேள்வியா இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரோனோக்கோ பாத்தீங்கன்னா ஒரு பிரின்ஸ், ஒரு இளவரசன், ஆப்பிரிக்காவை சார்ந்தவன். அவனை என்ன பண்ணிடுறாங்கன்னா கைது பண்ணிடுறாங்க. ஓகே, இந்த யூரோப்பியன் மக்கள் வந்து அவனை கைது பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்லேவா வச்சுக்கிறாங்க. இந்த இடத்த பாருங்க, சுரினாம், ஒரு யூரோப்பியன் காலனி. அங்க வந்து பாத்தீங்கன்னா
இமோனிடா அப்படிங்கிற ஒரு கேர்ள், அவங்களும் ஆப்பிரிக்கால உள்ளவங்க. இப்போ இங்க ஒரோனோக்கோவும் ஸ்லேவ், இந்த இமோனிடாவும் ஸ்லேவ். இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அடிமையா வச்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்ன வந்துருச்சு அப்படின்னா காதல் வந்துருச்சு. இவன் வந்து இருந்தாலும் ஒரு ஒரு எலைட், அவங்க அந்த ஸ்லேவ்ஸ்லயே கொஞ்சம் எலைட்டா உள்ள ஸ்லேவ் இவன். இவங்க வந்து அடிமட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண். இப்ப இந்த லவ் வந்து அந்த பணக்காரங்க ஏத்துப்பாங்களா, இல்ல அடிமை பண்ணி வச்சிருக்கக்கூடியவன் ஏத்துப்பானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. தேர் லவ் இஸ் threatened பை த கிங் ஆஃப் கொரமாண்டியன். இந்த கொரமாண்டியன் கிங் என்ன பண்றான் அப்படின்னா, நோ, வி வில் நாட் ஓகே வித் யுவர் லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். Odysseus Emonida and sells her into a slavery. இவனுக்கு கடுப்பு, என்னது இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க, ஒரு வயசுக்கு மேல வந்து கடுப்பு தான் வரும் இல்லைங்களா? அப்படி கடுப்பாய் என்ன பண்ணிடுறாங்கன்னா பிரிச்சு இமோனிடாவை இன்னொருத்தங்களுக்கு வித்துறான். ஓகே, நிறைய கஷ்டங்களை 2 பேரும் அனுபவிக்கிறாங்க. அதுல கடைசியா என்ன ஆகுது அப்படின்னா, புரோனுக்கோ வந்து ஒரு ரிபல் ட்ரை பண்றான், ஒரு புரட்சி பண்ணலாம் அப்படின்னு மாதிரி நினைக்கிறான். அதாவது இந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு ரிபலியன் எடுக்கணும், அது மூலமா சுதந்திரம் நியாயம் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றான். அதுல அவன் ஃபெயில் ஆயிடுறான். அதுல அவன் கடைசி காலகட்டம் வந்து இறந்தும் போயிடுறான். புரோனுக்கோ இறந்துட்டான். இப்போ இமோனிடா தனியா வந்து போராடி இந்த பெரிய மக்களை வந்து தாண்டி போக முடியாது. அதனால அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, இறந்துடுறாங்க இந்த சண்டையிலேயே. ஸோ ஒரோனுக்குவா, ஒன்ஸ் அகைன் ஒரோனுக்குவா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வாட்டி கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சிருங்க. ரைட். அடுத்த ரைட்டர் பாருங்க, வில்லியம் விச்சர்லி. வில்லியம் விச்சர்லி 1641 to 1716. அகைன் டிராமாட்டிஸ்ட். கிளைவ் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. செட்டில்ட் இன், பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியம். யாருக்குமே ரொம்ப ரொம்ப நம்ம பிறந்த இடம் வளர்ந்த இடம் எல்லாம் பார்க்க மாட்டோம். கொஸ்டின் பாருங்க, செட்டில்ட் இன் மலப்புரம், இந்தியா. எங்க இருக்குது அப்படின்னா கேரளால இருக்குது. ஓகேங்களா, மலப்புரம் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, கேரளா. He converted himself to ஆர்சி in France. பிரான்ஸ்ல இருக்கும்போது அவரு எதுக்கு கன்வெர்ட் ஆயிட்டாரு, ரோமன் கேத்தலிசத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டாரு. அவருடைய பிளே பாருங்க, லவ் இன் அ வுட். பெரும்பாலும் நீங்க ஒருவேளை மொத்த லிட்ரேச்சரையும் முடிச்ச பிறகு இந்த லவ் லவ் அப்படிங்கிற மாதிரி நிறைய, லவ் ஃபார் லவ், ஆல் ஃபார் லவ், லவ் இன் அ வுட். இப்போ நம்ம இவங்களுக்கு பார்த்தோம், டச் லவர், அமோரஸ் அப்ராபெனுக்கு, அமோரஸ் பிரின்ஸ், இதெல்லாம் பாருங்க திரும்ப திரும்ப லவ், லவ் லெட்டர்ஸ் பிட்வீன். இந்த இது எல்லாமே ரெஸ்டோரேஷன் ஒர்க்ஸ்ல தான் இருக்குப்பா. ஸோ இட்ஸ் அ கீ. ரெஸ்டோரேஷன் ஒர்க்ஸ்ல காமெடி ஆஃப் மேனஸ் இருக்கும். அதனால இந்த வார்த்தைகள் வந்து ஞாபகம் இருக்கும். ஒருவேளை மொத்த ஹோல் லிட்ரேச்சர் முடிச்ச அப்புறம் இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா நீங்க அடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதர் டைட்டில் ஃபார் லவ் இன் அ வுட் பாருங்க, செயின்ட் ஜேம்ஸ் பார்க். செயின்ட் ஜேம்ஸ் பார்க். தென் இவங்களுடைய ஒர்க் பாருங்க, கண்ட்ரி ஒய்ஃப் கண்டிப்பா சம்மரி படிங்க, பிளைன் டீலர் சம்மரி படிங்க. சரிங்களா, இந்த ரெண்டுக்கும் முக்கியமா சம்மரி படிங்க. ஓகே, கண்ட்ரி ஒய்ஃப், பிளைன் டீலர், ஜென்டில்மேன் டான்சிங் மாஸ்டர். பாருங்க, he secretly married a wealthy widow, countess of Drogheda. ஓகே, இது இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல நம்ம நிறைய இடங்கள்ல பார்ப்போம். வெஸ்டர்ன் கல்ச்சர் இது. என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பணக்கார, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பெண் பார்க்கும்போது அதிகமான டவுரி கேட்பாங்க, நல்ல பணக்கார பெண் பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா யூரோப்பியன் கல்ச்சர் பொறுத்தவரையிலையும் தே லுக்கிங் ஃபார் அ விடோ. அதுவும் எப்படி, வெல்த்தியான விடோவா இருந்தா உடனடியாக அவங்களை மேரேஜ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அந்த விடோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போட்டியே போடுவாங்க. ரைட். ஓகே, சரி. இதுல என்ன நடக்குது பாருங்க, சார்ல்ஸ் த மன்னன், சார்ல்ஸ் தி செகண்ட் என்ன பண்றான், இவங்களுடைய மேரேஜ் பத்தி தெரிஞ்சு போகுது. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, வில்லியம் விச்சர்லி பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக் அஸ் வெல் அஸ் கோர்ட் ஃபேவரா பண்ணக்கூடியவர். அவருக்கு கொஞ்சம் பென்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பென்ஷனை சார்ல்ஸ் தி செகண்ட் கட் பண்ணி விட்டுருவாரு. நீ என்ன பண்ற, ஒரு விடோவை போய் மேரேஜ் பண்ணி அவங்க அங்க செட்டில் ஆகலான்னு பாக்குறியா, இப்போ கவர்மெண்ட் கிட்ட இருந்து உனக்கு பணம் எதுக்கு அப்படின்னு என்ன பண்ணிடுறாரு, கட் பண்ணி விட்டுறாங்க. ஓகே, அப்புறம் 1681ல அந்த டச்சஸ் இறந்து போயிடுறாங்க. ஓகேங்களா, when the duchess died, he was imprisoned for debt. திரும்பி கடன் ஆயிடுறாரு. உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணாங்கிற மாதிரி. பேசாம சார்ல்ஸ் செகண்ட் கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கிட்டா இருந்திருக்கலாம். அதை தாண்டி போய் மேரேஜ் பண்ணி பென்ஷனும் போச்சு, எல்லாம் போச்சுது. ஓகேங்களா, அதனால திரும்பி கடனாளி ஆகி கடன் அடைக்க முடியாம திரும்பி உள்ளத்துக்கு போட்டுறாங்க. ஆஃப்டர் சார்ல்ஸ் தி செகண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய மன்னர் பாருங்க, ஜேம்ஸ் தி செகண்ட். 1685 அவர் வராரு. அவர் வந்த அப்புறம் இந்த பிளைன் டீலர், நான் உங்கள்கிட்ட சம்மரி படிக்க சொன்ன பாத்தீங்களா, அந்த பிளைன் டீலர் அப்படிங்கிற ஒர்க்கை அவர் நாடகமா பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஓ, ஒரு நல்ல ரைட்டரா இருக்கிறானே, இவனை வெளியே விட்டுருவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, ஜெயில இருந்து வெளியே விட்டுறாங்க. விச்சர்லியோட குட் ஃப்ரெண்ட் பாருங்க, போப்.
போப் தன்னுடைய ஒர்க்கான எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒர்க்ல யாரை சட்டிரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா உச்சவர்லி. ஃபாதர் ஆஃப் சட்டேரிசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா போப் தான். நாளைக்கு பார்ப்போம் சரிங்களா. அலெக்சாண்டர் போப் 1709 அவர் எழுதின ஒர்க்ல உச்சவர்லியே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு, சட்டைரைஸ் பண்ணி கொஞ்சம் கிண்டலும் கேலியுமா எழுதியிருக்காரு. ஓகே, பட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் உச்சவர்லி. தி கண்ட்ரி ஒய்ஃப், இதுவும் காமெடி ஆஃப் மேனஸ் தான்ப்பா. காமெடி ஆஃப் மேனஸ் முதலே சொல்லிட்டேன். 1675 இந்த பிளே பாருங்க. இதனுடைய ப்ரொட்டகனிஸ்ட் பாத்தீங்கன்னா ஹாரி கார்னர். இந்த ஹாரி கார்னர் பாத்தீங்கன்னா ஒரு பெண்களை விரும்பாத நபர் மாதிரி காமிக்கப்படுவார். சரியா, பெண்களை விரும்பாத நபர்னா இவர் வந்து வாட் வி கால்ட் அஸ் பொட்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற 2 வார்த்தை நமக்கு தெரியும் இல்லையா, இதை வச்சே போயிடும் சரிங்களா. அதாவது பெண்கள்கிட்ட வந்து இவர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடு இல்லாதவராக, ஹி இஸ் ரிஜெக்டட் வித் செக்ஷுவல் பிளஷர் அப்படிங்கிற மாதிரி காமிக்கப்படக்கூடிய வந்து ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஹாரி கார்னர். அப்ப அதனால ஹாரி கார்னருடைய மனைவியும் இல்ல அவங்களை சார்ந்த பெண்களும் இவர் மேல பயங்கர நம்பிக்கை. இவனாலதான் நமக்கு ஒண்ணும் ஆகாது, எந்த பிரச்சனையும் வராது, இவனால யாரையும் செடியூஸ் பண்ண முடியுமானா முடியாது, அப்போ ரொம்ப நல்லவன், ஒரு ஆஞ்சநேயர் பக்தர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, எந்த பெண்களையும் ஏறெடுத்து பார்க்காத அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மாதிரி ஹாரி கார்னரை பாத்துக்கிறாங்க. ஓகே, ஆனா இவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா he had all the potentials. ஓகேங்களா. ஆனா உண்மையிலே அவனுக்கு பாத்தீங்கன்னா எல்லா பொட்டன்ஸும் உண்டு. he had affairs with many ladies. இதை வந்து அவன் மறைச்சிட்டே இருப்பான். ஓகே, பாருங்க. he spread false rumor of his importance to convince married man that he can safely be allowed to socialize with their wives. மத்த ஆண்கள்கிட்ட தான் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லி அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கூட சகஜமா பழகிறதுக்கான சான்ஸ் யாருக்கு கிடைக்குமா, ஹாரி கார்னருக்கு கிடைக்கும். ஸோ அவங்களும் என்னது, இவனோட இம்பார்ட்டன்ஸை திங்க் பண்ணி இவனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு யாருக்கும் தீங்கு நடக்காது அப்படிங்கறத நம்பி விடுவான். அவன் என்ன பண்ணிடுவான், அதுக்கு எதிர்மாறா நடந்துப்பான். ஓகேங்களா. பட் செடக்ஷன் கம்பைன் ஏகப்பட்ட பெண்களை என்ன பண்ணிடுவான்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பை வச்சு நாசப்படுத்திடுறான். கடைசி இதை பயன்படுத்தி அவன் நிறைய பெண்களுடைய அஃபேரை வச்சுக்கிறான். ஃபைனலா அவனுடைய ஒய்ஃபுக்கு என்னது, மார்கரி பிஞ்ச் ஒய்ஃப், அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுது கார்னர் கள்ளப்பையன் பொய் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறது. ஃபைனலா அந்த அம்மா வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பப்ளிக் கேதரிங்ல இவனை வந்து கேவலப்படுத்தி விட்டுறாங்க. இவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து உலகத்துக்கு எடுத்து காமிச்சிட்டாங்க. ஒரு பேரும் இவன்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லிடுறான். ஓகே, ஸோ பாருங்க, இது கதை கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. பாருங்க 1753 அண்ட் 1924 இந்த காலகட்டங்களில் பாருங்க கண்ட்ரி ஒய்ஃப் அப்படிங்கிற ஒர்க்கை பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் பிளே பண்ண விடாம தடுத்து வச்சிருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்ட்ரி ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப வல்காரிட்டி நிறைஞ்சு இருக்கிறதுனால இதெல்லாம் எப்படி எனாக்ட் பண்ண முடியும், அதனால இதை தடை பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா டேவிட் கேரிக் அவருடைய இதோடைய ஒரு பியூர் வேர்ஷன், இதை கொஞ்சம் இதுல இருக்கக்கூடிய ரொம்ப மோர் வல்காரிட்டி எல்லாம் நீக்கி கொஞ்சம் படிக்கக்கூடிய அளவுல என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்ட்ரி கேர்ள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயை வந்து ஸ்டேஜ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ கண்ட்ரி ஒய்ஃப் இதான் இந்த ரெஸ்டோரேஷன் டிராமாஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். ஏன்னா தியேட்டர்ஸ் வந்து புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டது, ரூஃப் இருந்தது, அண்ட் ஏகப்பட்ட அல்ட்ரா மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ரெஸ்டோரேஷன் தியேட்டர்ஸ் கிடைச்சது. பெண்கள் வந்து நடிக்க வந்ததுனால அவன் கதை எழுதக்கூடியவன் அவன் விருப்பத்துக்கு அவங்களை பயன்படுத்தி அந்த பெண் கதாபாத்திரங்களை பயன்படுத்தி எப்படியெல்லாம் கதைகளை அமைக்க முடியுமோ அப்படியெல்லாம் வல்காரிட்டியை நிறைச்ச ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா. ஸோ ரெஸ்டரேஷன் டிராமா ஃபில்டு வித் வல்காரிட்டி. தென் அடுத்த ரைட்டர் பார்த்துருவோம், ஜான் வான்புரோ. ஜான் வான்புரோ, இங்கிலீஷ் ஆர்கிடெக்ட் அண்ட் டிராமாட்டிஸ்ட். பாருங்க, இந்த ஜான் வான்புரோ ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் டிசைன் இன் பிளன்ஹெம் பேலஸ் அண்ட் காஸ்டல் ஹோவர்ட். இந்த இடங்கள்ல அவர் பண்ண இந்த டிசைன் அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றது. ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்க, பிளன்ஹெம் பேலஸ் அண்ட் காஸ்டல் ஹோவர்ட், அதுல ஜான் வான்புரோவுடைய கைவண்ணம் இருக்கிறது. இவருடைய ஒர்க் பாருங்க, ப்ரொவோக்டு ஒர்க் ஒய்ஃப். ப்ரொவோக்டுன்னா என்ன, கொதித்தெழுந்த மனைவி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமா, இந்த மாதிரி ஒரு மீனிங். ப்ரொவோக்டு ஒய்ஃப், ரிலாக்ஸ். ஓகே, எல்லாமே ஒரு வித்தியாசமான பெயர்களா இருக்கு. ப்ரொவோக்டு ஒய்ஃப் 1697 and 1696. இந்த ஜான் வான்புரோ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ஒர்க் எழுதுறாரு. இந்த ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஓகேங்களா. பாருங்க, இந்த ஜெர்மி காலியர் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் இருக்கிறாரு. அவருடைய ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க், A Short View of the Immortality and
ப்ரொஃபன்னஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் ஸ்டேஜ், குழப்பங்கள், இங்கிலீஷ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அப்படின்னு போட்டு யாரை குத்தி காணிக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய ஜான் வேர்ன்ப்ரோவை யார் குத்தி காமிக்கிறாருன்னா அவருடைய ஃப்ரெண்டு தான், ஜெர்மி காலியர். ஓகே, கேளுங்க, ஜெர்மி காலியர். ஓகே, இவர் தன்னுடைய எந்த ஒர்க்லப்பா குத்தி காமிச்சாரு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இன் விச் ஒர்க் ஜெர்மி காலியர் கிரிட்டிசைஸ்ட் ஆர் மேக் ஜான் வேர்ன்ப்ரோ அஸ் அ பிரைம் டார்கெட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷார்ட் வியூ ஆஃப் தி இம்மார்டாலிட்டி அண்ட் ப்ரொஃபன்னஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் ஸ்டேஜ். சரி, அடுத்தது நம்ம தலைவர் ஏதாவது இவருக்கு ஏதாவது திருப்பி பண்ணணும் இல்லைங்களா? ஜேர்னி டு லண்டன் அப்படிங்கிற ஒர்க் பாத்தீங்கன்னா ஜேர்னி டு லண்டன். அப்போ அந்த இதுல பாத்தீங்கன்னா he had told his friend Polly Kipper that he intended in this play to question traditional marriage role. இந்த ஒர்க்ல என்னென்ன திருமணங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை பத்தி என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பத்தி நான் எழுதணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகே, ஃபைன். இன்னைக்கு நம்ம பாக்குறதுலே மிக முக்கியமா கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவை இருக்கக்கூடிய ஆளு சாமுவேல் பெப்பீஸ். சாமுவேல் பெப்பீஸ் 1633 to 1703. ஓகே, கரெக்டா அந்த காலகட்டத்தை நிறைவு பண்றாரு பாருங்க. இவருக்கு ரொம்ப ஃபேமஸ் அவருடைய டைரி, எல்லாருக்கும் தெரியும், பெப்பீஸ் டைரிஸ். ஓகே, டைரி பாருங்க 1662 1669. ஓகே, சார்ல்ஸ் தி செகண்ட் வந்ததுல இருந்து தலைவருடைய ஆட்டம் தொடங்குது 69 வரைக்கும். இவருடைய டைரி கவர் ஆயிருக்கக்கூடிய டைம் இது, சரிங்களா? மற்றபடி இவர்கிட்ட கேள்வியே வரணும்னா நேவல் அட்மினிஸ்ட்ரேட்டர், அரசாங்கத்துல நேவல் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்காரு, எம்பியாவும் கொஞ்ச நாள் இருக்கிறாரு. ஓகேங்களா? சாமுவேல் பெப்பீஸ்னுடைய டைரி ரொம்ப ஃபேமஸ். அந்த டைரியை வச்சுதான் நம்ம அன்னைக்கு இருந்த என்னென்ன விஷயங்கள் நடந்தது பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் செகண்டுடைய காலகட்டம் எப்படி எல்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிஸ்டரி புக் வேணும்னா இதுதான். சாமுவேல் பெப்பீஸ்னுடைய டைரி எடுத்து வாசிச்சிட்டோம்னா தெரிஞ்சு போயிருது. ஓகே, இந்த டைரியை பத்தி இன்னும் நீங்க பேசிக்கணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ரெஸ்டோரேஷன் பீரியட் யாருடையது? சாமுவேல் பெப்பீஸ்னுடைய டைரி. On Jan 1st, 1660, he began to keep a diary and record his daily life for almost 10 years. 1669 வரைக்கும் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா? எஸ், ஜனவரி 1st இருந்து தொடங்கி 1669 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் அவருடைய டைரி இருக்குது. அப்ப 10 வருஷத்துல இங்கிலாந்துல என்னென்ன நடந்தது எல்லாமே சார்ல்ஸ் செகண்ட் ஃபேவர் பண்ணி தான் எழுதியிருப்பாரு அந்த டைரி. ஓகேங்களா? சரி, அந்த என்ட்ரிஸ் பாருங்க. அந்த என்ட்ரியில முக்கியமான விஷயம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ், சில மாதங்கள் யார பத்தின இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது அப்படின்னா ஜெனரல் ஜார்ஜ் மோஞ்ச் மார்ச் ஆன் லண்டன். அதாவது ஜெனரல் ஜார்ஜ் மோக் அப்படிங்கிற ஒரு, அதாவது ஒரு என்னது, ஒரு மிலிட்டரிக்காரர். ஓகேங்களா? ஜெனரல் அப்படின்னாலே மிலிட்டரியில இருக்கக்கூடிய ஒரு பதவி. அவர் என்ன பண்றாருன்னா லண்டன் நோக்கி ஒரு பயணம் மேற்கொள்றாரு. அந்த பயணம் ஹீஸ் ஃபேவர் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டுக்கு ஃபேவரா வரக்கூடிய ஒரு ஆளு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து சிவில் வார் பத்தி படிக்க சொல்றேன். பார்லிமெண்டேரியன்ஸ்னா யார், ரவுண்டேட்ஸ்னா யாரு, இதெல்லாம் பார்க்க சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? இந்த பார்லிமெண்டேரியன்ஸ்க்கு சப்போர்ட்டா யார் வராங்க அப்படின்னா இந்த ஜார்ஜ் மோங் அப்படிங்கிறவர் மார்ச் பண்ணி வர்றாரு. அதாவது உள்ள நடந்து வர்றாரு, அவருடைய படைகள் எல்லாம் திரட்டிட்டு வர்றாரு. அப்ப அதை பத்தின இன்ஃபர்மேஷனை முதல் சில மாதங்கள் பெப்பீஸ் வந்து நோட் எடுத்திருக்கிறார். ஓகே, 1669 தலைவருக்கு பார்வை அந்த அளவுக்கு சரியா இல்லை, அதோட அவரு டைரி எழுதுறத நிறுத்திடுறாரு. இன்னொரு டைரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் எவலின், ஜான் ஏவ்லின் அவங்களுடைய டைரி பாருங்க 1641 to 1697 வரைக்கும் கவர் ஆகுது. இத 1818 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஜான் ஈவ்லினுடைய தி டைரி ஆஃப் ஜான் ஈவ்லின். ஓகே, நோட் பண்ணிக்கங்க டைரி பத்தி வரும்போது. அதே மாதிரி பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ் நம்ம நாளைக்கு தொடங்கக்கூடிய நியோ கிளாசிக்கல் பீரியட்ல வரும். பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ் இந்த டைரியினுடைய இன்னொரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ரைட் பாருங்க, ஜார்ஜ் ஃபார்ஹுவர். ஜார்ஜ் ஃபார்ஹுவர் 1677 to 1707. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுல இங்கிலீஷ் டிராமாட்டிஸ்ட், இது ஐரிஷ் டிராமாட்டிஸ்ட், தட் மீன்ஸ் அயர்லாந்துல இருக்கக்கூடியவர். இவருடைய ரெண்டு பிளே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பாருங்க, த ரெக்ரூட்டிங் ஆபீசர், த பியர்க்ஸ் ஸ்ட்ராட்டம், த பியர்க்ஸ் ஸ்ட்ராட்டம். இது ரெண்டுமே ஒரு சீக்வல், இதனுடைய தொடர்ச்சி தான் இது. ஓகே, ஸோ நீங்க ஜார்ஜ் ஃபார்ஹுவருக்கு பொறுத்தவரையிலும் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமா பழைய கொஸ்டின்ல நிறைய இருக்கிறாரு ஜார்ஜ் ஃபார்ஹுவர். அவர்கிட்ட கேட்டிருக்க ஒர்க் பாருங்க, லவ் அண்ட் பாட்டில். இது லவ் அண்ட் பாட்டிலா பேட்டிலா அப்படிங்கறத கண்டுபிடிங்க. ஏன்னா 2-3 சோர்ஸ்ல டிஃப்ரெண்டா இருக்குது. லவ் அண்ட் பாட்டிலா, லவ் அண்ட் பேட்டிலா, ரெண்டுமே சொல்லிடுறேன். ஓகேங்களா? ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ
இது ஏற்கனவே கேள்வியில இருக்குது. இது ரெண்டும் நீங்க சம்மரி படிக்கிறதுக்கு, ரெக்ரூட்டிங் ஆபீசர் அண்ட் பியூரோகிராட் ஸ்டார்டம். சரிங்களா? சீக்வல்னால உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. இதுல பாருங்க, ஒரு கேள்வியா கேட்கலாம் அப்படின்னா, இந்த ரெக்ரூட்டிங் ஆபீசர் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேப்டன் ப்ளூம், கேப்டன் பிராசன், இவங்க ரெண்டு பேரையும் தான் இந்த ரெக்ரூட்டிங் ஆபீசர்ஸா சொல்றாங்க. ஓகே, கேப்டன் ப்ளூம் அண்ட் கேப்டன் பிராசன். அடுத்தது ஃபேமஸான ஒரு ரைட்டர் சொல்லுங்க சார் இன்னைக்கு கிளாஸ்ல அப்படின்னா, சாமுவேல் பட்லர். கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபேமஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, பெப்பீஸ்னுடைய டைரி. ஓகே, ஆனா பெயர் அளவுல இன்றைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளை சொல்லுங்க சார் அப்படின்னா, சாமுவேல் பட்லர். ஓகே, ஏன்னா இவரை மாதிரி பெயர் இருக்கக்கூடிய மாடர்ன் ரைட்டர் ஒருத்தர் இருக்காரு. யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். சாமுவேல் பட்லர் மாதிரி இன்னொரு ஆளும் ரொம்ப இப்ப மாடர்ன் டைம்ல ஒரு ரைட்டர் இருக்காரு, சாமுவேல் பட்லர். அதே பேர் கூட நம்ம வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா? எந்த ஆளுன்னு சொல்லுங்க. ரைட், போயட், சட்டைரிஸ்ட் சொல்லிட்டேன். ஏஜ் ஆஃப் போப் வரப்போகுது, அதுக்கு நெருங்கின ஒரு ஆள் இவரு. ஏஜ் ஆஃப் போப் இஸ் ஃபேமஸ் ஃபார் இஸ் சட்டைர். ஓகேங்களா? எதுக்காக இவர் அறியப்படுறாருன்னா, அவருடைய போயம் ஹூடிபிராஸ், ஒரு சட்டைரிக்கல் போயம் தான் ஹூடிபிராஸும். அதுக்காக இவர் ரொம்ப அறியப்படுறாரு. அட்டாக் அகெயின்ஸ்ட் பியூரிட்டானிசம். ஓகே, சார்ல்ஸ் தி செகண்டுக்கு ஃபேவர் பண்ணணும் இல்லைங்களா? அப்ப பியூரிட்டானிசம் காமன்வெல்த் பீரியடை எதிர்த்து எழுதுறாரு. அண்ட் இந்த ஹூடிபிராஸ்னுடைய ஒரு சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டான் கிரிசட் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் ஒர்க் தான். இந்த டான் கிரிசட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் ஒர்க்கு, ரிட்டன் பை மைக்கேல் டி செர்வன்ஸ். ஓகேங்களா? மைக்கேல் டி செர்வன்ஸ். ஸோ இந்த இதை மைக்கேலா மிகல் எப்படினாலும் ஸ்பெல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்பானிஷ் ஒர்க், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டான் கிரிசட். ஸோ இவருடைய மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் யாரு பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராபர்ட் சைப்பா. ராபர்ட் சையோ 1759ல. சரி, இவருடைய போயம்ஸ்ல வேற சொல்லும்படியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி எலிஃபென்ட் ஆன் தி மூன். பேரே நல்லா இருக்கு, எலிஃபென்ட் ஆன் தி மூன். சார் நான் இப்போ ஒரு ஐடியம்ஸ் சொல்றேன்ப்பா, ட்ரை டு ஆன்சர். எலிஃபென்ட் இன் அ ரூம் அப்படின்னா என்ன மீனிங்? எலிஃபென்ட் இன் அ ரூம். நம்ம நிறைய இடியம்ஸ், முதலை கண்ணீர், இது மாதிரி எல்லாம் இங்கிலீஷ் தமிழ்ல சொல்லுவோம் பாத்தீங்களா? முதலை கண்ணீர், மதில் மேல் பூனை. இதுக்கு நம்ம சொல்றது ஒன்னா இருக்கும், அதுக்கு மீனிங் இன்னொன்னு கொடுக்கும். இங்கிலீஷ்ல அது ரொம்ப ஃபேமஸ் இடியம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ எலிஃபென்ட் இன் அ ரூம் அப்படின்னா என்ன மீனிங்? ஹூடிபிராஸ் பொறுத்தவரையிலையும் பாருங்க, இட்ஸ் அ மாக் ஹீரோயிக் நரேட்டிவ் போயம். ஓகே, மாக் ஹீரோயிக் நரேட்டிவ் போயம். இனி வரக்கூடிய எல்லா காலகட்டங்களிலும் இந்த ஹீரோயிக் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஓகே, சட்டையர் நான் சொல்லிட்டேன், ஏஜ் ஆஃப் போப். போப் தான் சட்டையருக்கே தலைவன். அந்த சட்டையர் அந்த செட் இங்க வந்தாச்சு. யாரெல்லாம் பிடிச்சு கிண்டல் அடிக்கிறார் அப்படின்னா, ரவுண்ட் ஹெட்ஸ், பிரெஸ்பிட்டேரியன்ஸ், பியூரிட்டன்ஸ் அண்ட் இன்னும் நிறைய. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மத ரீதியா, பொலிட்டிக்கல் ரீதியா பிரிஞ்சு இருக்கக்கூடிய குரூப். இவர் யாருக்கு எதிரானவர் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டோம், பியூரிட்டன்ஸ்க்கு எதிரானவர். பியூரிட்டன்ஸ் பொறுத்தவரை காமன்வெல்த் கவர்மெண்ட், ரூல் ஆஃப் ட்ரம்ப், ஆலிவர் கிராம்வெல் வழியே கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒர்க்கா இருக்கும். சரிங்களா? யாரெல்லாம் ஒரு இடக்கு முடக்கு வேலையை இந்த சிவில் வார்ல பார்த்தாங்களோ அவங்கள பார்த்தோம் உள்ளது. ரைட், இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா சிவில் வார் டைம்ல தொடங்குது. பப்ளிஷ் ஆகக்கூடிய பாருங்க 3 பார்ட்ஸ் பப்ளிஷ் ஆகுது. 63, 64, 16, 78. சிவில் வார் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அந்த சிவில் வார் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா 1660 அது முடிஞ்சு போச்சு. சிவில் வார் முடிஞ்சிடுச்சு. ஏன்? சார்ல்ஸ் செகண்ட் வந்துட்டு இல்லையா, அது வரைக்கும் சண்டை தான், மாறி மாறி சண்டை போயிட்டே இருந்தது. ஸோ இந்த சார் ஹியூடிபிராஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த போர்ல ஈடுபடுற மாதிரி வச்சு அமைக்கப்பட்ட ஒரு நைட், ஒரு சோல்ஜர். இதுல இன்னொரு கேள்வி கேட்கலாம் பாருங்க, இந்த ஹூடிபிராஸ்னுடைய ஸ்கொயர் பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். நைட், அவர் ஒரு நைட், ஹூடிபிராஸ் அப்படிங்கிற ஒரு நைட். அவருடைய ஸ்கொயர் பேர் பாருங்க, ரால்போ. இதே மாதிரி ஒரு நைட் அண்ட் ஸ்கொயர் ஒரு காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா, நைட், ஸ்கொயர் அண்ட் யோமேன் இப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் பிகினிங் ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல வருவாங்க. எந்த ஒர்க்ல அப்பியர் ஆவாங்கப்பா? ரைட் ஆன்சர், நைட், ஸ்கொயர், யோமேன். ரைட், இந்த ஹூடிபிராஸ இந்த ஒர்க் முழுக்க என்ன பண்ணிட்டா இருக்காருன்னா, தலைவர் வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. லொடேட்டரி பிரைஸ், லொடேட்டரி பிரைஸ் அப்படின்னா ரொம்ப பிரைஸ் பண்ணி அப்படியே மெச்சிக்கிட்டு இருக்காரு. He is praised for his knowledge and logic despite appearing stupid throughout, but his religious fervor is mainly attacked. ஓகேங்களா? எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையா மாறி மாறி அடிக்கிறார். அறிவு திறமையில எல்லாம் ஓகே, நாலேஜ் ஆஃப் லாஜிக்
அப்பியரிங் ஸ்டூபிட் த்ரோவர்ட் பட் இஸ் ரிலீஜியஸ் ஃபர்வர் இஸ் மெயின்லி அட்டாக். குறிப்பா அவர் அடிக்கிறது எது? அங்க இருக்கக்கூடிய மத பிரச்சனை. எல்லாரும் ஒரு மதத்துக்காரன், ஆனா மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. மதத்தின் பேர்லால என்டர்டைன்மெண்ட்டை கட் பண்ணிடுறானுங்க. மதத்தின் பேரால கலைகளை அழிச்சிட்டு இருக்கானுங்க. இது எல்லாத்தையுமே ஹியூடிபிராஸ்ல நீங்க பார்க்கலாம். ஓகே ஃபைன். அடுத்து பாருங்க, வால்டேர் அப்படிங்கிற கிரிட்டிக் என்ன சொல்றாருன்னா ஹியூடிபிராஸ் பார்த்து அவருடைய ஒர்க்கான லெட்டர்ஸ் ஆன் ஹிஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒர்க்ல சொல்றாரு, ஐ நெவர் ஃபவுண்ட் சோ மச் விட் இன் ஒன் சிங்கிள் புக். இந்த ஹியூடிபிராஸை தவிர்த்து வேற எந்த புத்தகத்திலையும் இந்த அளவுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் நான் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கவே இல்லை அப்படின்றாரு. பட்லர், சாமுவேல் பட்லர் ஞாபகம் இருக்கட்டும், நான் சொன்னேன் மாடர்ன் ரைட்டர் கூட நீங்க கன்ஃபியூஸ் பண்ண போறீங்க சாமுவேல் பட்லரை வச்சு. ஓகே, அந்த மாடர்ன் நேம் என்னங்கிறது ட்ரை டு ஆன்சர்மா. ஓகே, சாமுவேல் பட்லர் மாதிரியே இன்னொரு மாடர்ன் நேம் அப்படியே இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா. பட்லர் ஹஸ் காயின்ட் தி ஃப்ரேஸ் ஸ்பேர் தி ரோட் அண்ட் ஸ்பாயில் தி சைல்ட். ஓகே, ஏதோ ஒன்ன சேவ் பண்ணி ஏதோ ஒன்னு அழிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸ்பேர் தி ரோட் அண்ட் ஸ்பாயில் தி சைல்ட். நீ வந்து என்ன அப்படின்னா ஒரு பேரான ஒரு மீனிங் நீங்க இதுக்கு எடுக்கணும் அப்படின்னா எப்படி அடிக்கலாம் அப்படின்னா, ஒரு குழந்தையே நீ வையக்கூடாது, குழந்தைய திட்டக்கூடாது, கொஞ்சம் குழந்தைய அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீ நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா அந்த குழந்தை நாசமா தான் போயிடும். இப்ப ஸ்கூல்ல வந்து நம்ம வந்து யாரையும் அடிக்கக்கூடாது, காலேஜ்ல யாரையும் திட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இல்லைன்னா அவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, சட்டங்களும் ஆசிரியர்களுக்கு எதிராக பாஞ்சிரும் இல்லைங்களா. ஆனா அன்னைக்கு இருந்த நிலைமைக்கும் இன்னைக்கு இருந்த பசங்களுடைய டிசிப்ளின் பிரச்சனைகள் வந்து நம்ம நல்ல கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இது பயங்கரமான ஒரு வாசகம், ஒரு வாட்டி கூட பாருங்க, ஸ்பேர் த ரோட் அண்ட் ஸ்பாயில் த சைல்ட். அதை ஏதோ ஒன்று பாதுகாக்கணும் அப்படின்ட்டு குழந்தைய நாசமாக்கிட்டு இருக்கும். ரைட், இது நேத்துக்கு நாம பார்க்காம விட்ட ஒரு விஷயம். பில்கிரிம் ப்ராக்ரஸ் பார்த்தோம் நாம, ஜான் பனியனுடைய பில்கிரிம் ப்ராக்ரஸ். அதுல முக்கியமான விஷயம் உங்களுக்கு கொடுக்க முடியாம போச்சு, அதை இதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நேத்துக்கான போர்ஷன் இது. ஸோ இது கூட நான் ஆட் பண்ணி தந்துடுறேன். அதாவது பில்கிரிம் ப்ராக்ரஸ்ல நிறைய இடங்கள் திரும்பி திரும்பி வருது பாத்தீங்களா, அது ஒரே நோட்ஸ்ல அழகா டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இன் பில்கிரிம் ப்ராக்ரஸ் ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதிக்கங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ்ல தலைவர் கிறிஸ்டியன் அவர் பயணம் மேற்கொள்ளும் போது வரக்கூடிய சிட்டி இது, சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். யாரு? நம்ம அதுதான், இடிபாடு, இடி விழுந்த ஊரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நம்ம பூமியவே சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி வேர்ல்டு. ஓகே, ஃப்ளோ ஆஃப் டெஸ்பாண்ட், ஏமாற்றம், நாசமா போறதுக்கான ஒரு குண்டு, புலி குண்டுல விழுந்துடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. என்னடா பண்ண போற, எக்ஸாம் படிக்கிறியா? இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நீ இதுலதான் இருக்க, டெஸ்பாண்ட்ல தான் இருக்கிற. ஓகே, நீ பிஜிடிஆர்பினாலும் சரி, நெட்னாலும் சரி, செட்னாலும் சரி, ஒரு பக்கம் நான் மொபைல் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கிளாஸுக்கு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் சார், இன்னொரு பக்கம் ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கியா? அப்போ வாழ்த்துக்கள், இன்னும் ஒரு வருஷம் கூட படிக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஃபைன். இதை வந்து கிறிஸ்டியன் பாருங்க, இந்த டெஸ்பாண்டை தாண்டி வரும்போது அந்த விக்கெட் கேட், அதாவது ஒரு கேட், நேற்று ஒரு போட்டோ பார்த்துருப்போம் இல்லைங்களா. எஸ், இந்த கேட் தாண்டி வரும்போது இந்த பழத்துல விழுந்துருவான். முதல்ல தொடக்கம் ஜேர்னி ஆஃப் கடவுளை நோக்கிய பயணத்துல இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும். நம்ம ஐயப்பா அப்பதான் ஒரு ஐயப்பன் மாலை போட்டிருப்பாங்க, சபரிமலைக்கு போறதுக்கான மாலை போட்டிருப்பாங்க. கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடுவாங்க, 2ஆம் தேதி சிக்கனையும் வச்சு நமக்கு கண்ணு முன்னாடி வச்சு காமிச்சு நம்மளை உசுப்பேத்திட்டு இருப்பானுங்க. இதுதான் அந்த டெஸ்பாண்ட். அதை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா ஒரு 30 நாள் ஓடிடுவோம். மனசு கட்டுப்படுத்திக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா போயிடுவாங்க, இல்லைன்னா அந்த படுகொலிலேயே விழுந்து கிடக்க வேண்டியதுதான். அப்படி ஒரு ஹசார்ட், ஒரு தடை, அவன் வந்து முன்னேறி பயணம் போயிட்டு இருக்கும் போது தடை. ஆனா அவன் என்ன பண்றான், விழுந்துடுறான். அவனுடைய பாவ மூட்டை அப்படி இருக்குது, அதனால அதுக்குள்ள விழ வேண்டியதாகி போச்சுது. ஆனா அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறான். ஓகே, அடுத்த இடம் பாருங்க, மவுண்ட் சினாய், பயமுறுத்தக்கூடிய ஒரு மவுண்டேன். எங்க பக்கத்துல இருக்குன்னா வில்லேஜ் ஆஃப் மொராலிட்டி, மொராலிட்டிக்கு பக்கத்துல இருக்குது, கொஞ்சம் பயமுறுத்துச்சுது யார, கிறிஸ்டியன். அடுத்தது விக்கெட் கேட், அந்த எங்க இருந்து நம்ம டெஸ்ட்ரக்ஷன் வேர்ல்ட்ல இருந்து உள்ள வரும்போது அந்த டெஸ்பாண்ட் குண்டு கிட்ட இருந்தது இல்லைங்களா, விக்கெட் கேட். ஓகே, செலஸ்டியல் சிட்டி என்ட்ரி பாயிண்ட். அப்புறம் ஹவுஸ் ஆஃப் தி இன்டர்பிரட்டர், ஸ்பிரிச்சுவல் மியூசியம். ஓரளவுக்கு கிறிஸ்டியனை வழி காமிச்சு அந்த செலஸ்டியல் சிட்டி, அந்த தெய்வீக தன்மை வாய்ந்த அந்த இடத்தை போய் சேர்றதுக்கான ஒரு வழிகாட்டியாக இருந்தது. அப்புறம் ஹில் டிஃபிகல்ட்டி, பேர்லயே அது இருக்குது பாத்தீங்க, ஹில் டிஃபிகல்ட்டி, மலை ஏறுறதுங்கிறது கஷ்டம் தான். ஆனா அவ்வளவு மலை ஏறி போனாதான் நம்ம வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா. ரைட், இஃப் நீங்க எந்த மதத்தை இல்லை எந்த ஊரை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, இப்படி ஏதாவது வாய்ப்புகள் உங்களுக்கு கோயில் குளம் போறதுக்கு வாய்ப்பு இருந்தா தயவு செய்து போயிட்டு வாங்க சரிங்களா. அதுல படிக்கணும்னு சொல்லிட்டு கஞ்சத்தனம் காமிச்சிருக்காங்க. செட் எக்ஸாமினேஷன் எல்லாம் எழுதுங்க. எங்கேயாவது உங்களுக்கு இப்போ ஒரு என்னது ஹிந்து மதத்தை சார்ந்தவர்களா இருக்கீங்களா, அந்த சபரிமலைக்கு எல்லாம் சான்ஸ் கிடைச்சுன்னா போயிட்டு வந்துருங்க. ஓகே, இல்ல நீங்க வந்து ஒரு கிறிஸ்தவரா இருக்கீங்களா,
உங்களுக்கும் நிறைய மலைகள் எல்லாம் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கும். போயிட்டு வாங்க. இல்லைன்னா சபரிமலை எல்லாம் போயிட்டு வாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த இஸ்லாம் இல்ல இது புத்திசம் எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏறுங்கப்பா. சரிங்களா? ஏதாவது ஏறி அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்ட கொண்டு வாங்க. இப்ப ஃபார் ஜென்ஸ பொறுத்தவரையிலும் நீங்க ஏறிருவீங்க. கேர்ள்ஸ பொறுத்தவரையிலும் ஏதாவது ட்ரெக்கிங் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சுன்னா, தயவு செய்து ஒரு மலை, இயற்கை சார்ந்த ஒரு வாய்ப்புகள நீங்க பயன்படுத்திக்கங்க. இல்ல இல்ல எல்லா எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு நல்ல ஒரு அப்பாயின்ட்மென்ட் வாங்குன அப்புறம், தயவு செய்து கொஞ்சம் காசு பணங்கள் எல்லாம் செலவு பண்ணி, இப்படியே வீட்ல பேங்க்ல பூட்டாம, நல்ல ஒரு என்ஜாய்மென்ட்டா ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு வாங்க. கண்டிப்பா இயற்கையோடு அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? ஒரு கிறிஸ்டியனுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பில்கிரிம் ப்ரோகிரஸ்ல வரக்கூடிய ஒரு கிறிஸ்டியனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே. ஹவுஸ் பியூட்டிஃபுல். அடுத்த இடம் பாருங்க. ஹவுஸ் பியூட்டிஃபுல். அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மள கவர்ந்து இழுக்கக்கூடிய இடம். கிறிஸ்டியன கவர்ந்து இழுத்து அப்படியே அங்க உட்காத்தி வச்சுக்கக்கூடிய இடம். ஆனா அவன் உட்கார்ந்தானா, போனானா அதுதான் விஷயம். ஓகே. பிளேஸ் தட் சர்வ்ஸ் அஸ் a trust stop for pilgrim to the celestial city. ஆனா, இந்த பியூட்டிய பார்க்க நம்ம மெய் மறந்து என்ன பண்ணிருவோம், அங்கேயே இருந்துருவோம். நம்ம வாழ்க்கையில ரொம்ப சுகம் தரக்கூடியது எது? நான் டெய்லி இப்போ பிரைவேட் ஸ்கூல் போயிட்டு இருக்கேன். இல்ல பிரைவேட் காலேஜ் போயிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு சார் வாழ்க்கை. அப்படி இருக்கு எவனும் சொல்ல மாட்டான். இருந்தாலும் சொல்றேன். ஒருவேளை அந்த ஸ்கூல் இல்ல காலேஜ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சுகமான வாழ்க்கையை குடுத்துட்டு இருக்குது. ஒரு 10, 15,000 சம்பளத்தோட குடுத்துட்டு இருக்குதுன்னா, அதுதான் ஹவுஸ் ஆஃப் பியூட்டிஃபுல். ஓகேங்களா? ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் மாரி. அங்கேயே உட்கார்ந்துராதீங்க. எந்திரிச்சு வந்துர வேண்டியதுதான். ஓகே. சுகமா இருக்கும். இருக்க நல்லா இருக்கும். ஆனா என்னது கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இருக்காது கையில. ரைட்? அடுத்தது வேலி ஆஃப் ஹியூமிலியேஷன். ஹியூமிலியேஷன். ஓகே. தி பிளேஸ் வேர் கிறிஸ்டியன் இஸ் புரொடெக்டட் பை காட்ஸ் ஆர் மீன்ஸ் அப்போலியன் வேர் கிறிஸ்டியன் காட் தி விக்டரி. வெற்றி பெறக்கூடிய இடம். கிறிஸ்டியன். வேலி ஆஃப் ஹியூமிலியேஷன். வேலி ஆஃப் தி ஷேடோ ஆஃப் டெத். டெமன்ஸ், டிராகன்ஸ், ஃபயன்ஸ், சட்டையர்ஸ், மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்குது. பாம்பு, பல்லி, அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சாட்டன் ஃபார்ம்ஸும் அங்க நிறைஞ்சிருக்குது. இதுவும் நம்ம கடந்து போக வேண்டியிருக்கு. அப்புறம் வேனிட்டி ஃபயர் ஒரு நல்ல இடம். சிட்டி த்ரூ விச் த கிங்ஸ் ஹைவே பாசஸ் அண்ட் ஏர்லாங் ஃபேர் இஸ் ஹெல்ட் தேர். இங்க எப்பவும் நல்லதே நடக்கிற மாதிரி. ஓகே. வேனிட்டி ஃபேர். அண்ட் கடைசி செலஸ்டியல் சிட்டி. டிசைர்டு கண்ட்ரி அப்படின்னா அவன் ஆசைப்பட்ட இடம். இல்ல அந்த இவாஞ்சலிஸ்ட் வந்து கிறிஸ்டியனுக்கு சொன்ன இடம். நீ இங்க தான் போய் சேரணும். அங்க போய் சேர்ந்தேன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹெவன் தி டெல்விங் பிளேஸ் ஆஃப் தி லார்ட் ஆஃப் தி ஹில். ஓகே. கடவுளின் ஹில் அது. ஓகே. காட் இட் இஸ் சிட்டுவேட்டட் ஆன் மவுண்ட் சியான். இத கூட ஒரு கேள்வியா கேட்பாங்க. மவுண்ட் சியான். சியான்ல அமைஞ்சிட்டு இருக்கக்கூடிய மலை. ஓகே. தட்ஸ் வை ஐ ஸ்டாப் ஹியர். இன்னைக்கான வகுப்பை நீங்க முடிச்சுக்கிறேன். நாளை தினம் நம்ம அலெக்சாண்டர் போப் நியோ கிளாசிக்கல் ஏஜ் போக போறோம். ஸோ கெட் ரெடி. இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கொடுங்கப்பா. அதே மாதிரி நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் சில ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருந்தது, இல்ல தவறுகள் ஏதாவது இருந்தாலும் ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்று ரெண்டு இன்ஃபர்மேஷனை நான் வந்து என்னது கரெக்டா கொடுத்துட்டு தப்பா சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸ்லைட்ல கரெக்டா கொடுத்துட்டு நான் பேசும்போது மாத்தி பேசிட்டேன். ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே. தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். நான் அதை வந்து கீழே கரெக்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல நான் அப்படி ஏதாவது ஒரு தவறுதலான ஒரு டாக் இருந்ததுன்னா அதை மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இஃப் யூ ஃபவுண்ட் ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கும் கண்ணில் பட்டுது அப்படின்னா நீங்களும் அதை மென்ஷன் பண்ணுங்க. அதை திருத்திக்கலாம். ரைட்? தேங்க்யூ.